நான் கன்னடத்தில் மொத்தம் 14 படம் எடுத்துக்கிறேன். ஒரு காலத்தில் கலைன்றது ரொம்ப புனிதமாக இருந்துச்சு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம், ஜேம்ஸ் கேமரான் எடுத்த படம், இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. வியாபாரமே இல்லாத ஒரு படத்துக்கு கூட டிவி ரைட்ஸ்ன்னு வாங்குறதுக்கு சில ஆட்கள் இருந்தாங்க. அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ உள்ளே வந்ததோ அன்றைக்கி சனி பிடிச்சிடுச்சு திரைத்துறைக்கு. இப்படி எடுக்கிற படங்களில் தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு, கமல்ஹாசன் நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிறாரு, அஜித் நடிக்கிறாரு. ஜெயிலரில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தனுடைய தலையை அப்படியே சீவுறார். முக்கியமாக நான் சொல்ல வர்றது லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு இயக்குனர். விக்ரம், கமல்ஹாசன், அதில் பாகத் பசீல், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் சூர்யா. நல்ல வேலை பல நல்ல இயக்குநர்கள்லாம் உயிரோடு இல்லை. யாரு கேட்டாலும் ட்ரெண்டு இப்படி தான் போயின்னு இருக்கு. ஒன்று கொலை கொலை கொலை, வெட்டு குத்து கத்தி சுற்றி. திரைத்துறையில் அந்த அளவுக்கு பேய் இயக்குநர்களுடைய ஆட்டம் அதிகமாக வந்துடுச்சு. சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் அது ஒரு கேடுகட்ட நிலையில் போய் நிற்குது. சுற்றி எடுத்து அடித்து தலை சிதறி ரத்தம் கொட்டினாலும் யூஏ சர்டிஃபிகேட். எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போ கொஞ்ச காலமாக எந்த காணொலியும் போடலை. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருந்தேன். நான் கன்னடத்தில் மொத்தம் 14 படம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தமிழில் 5 படம் எடுத்துக்கிறேன். முதல் படம் போர்க்களத்தில் ஒரு பூ, அதுக்கப்புறம் 18/5/2009 ரெண்டாவது வருஷன்னு, மனிதம் புத்தம் புதுசு, இப்போ காதல் செய். இந்த காதல் செய் கூட நீதிமன்றத்தில் இருக்குது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கலைன்றது ரொம்ப புனிதமாக இருந்துச்சு. நம்ம எல்லாமே சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெய்சங்கர், பழைய நடிகர்கள்லாம் கலைத்தாயுடைய புதல்வர்கள். இவங்கெல்லாம் கலை வாரிசு, தவப்புதல்வன், கலைக்காக பிறந்தவர், இப்படி நிறைய பட்டங்களை கொடுத்து உண்மையிலேயே நம்ம படத்தெல்லாம் பார்த்து ரசித்த காலமெல்லாம் இருக்குது. அது சில பேர் சொல்லலாம், அது அந்த காலம், இது இந்த காலம். அந்த காலம் இந்த காலம்ன்றது ஒன்றுமே இல்லை. பூமின்றது சுற்றிட்டே போகுது. அதில் நம்முடைய வளர்ப்பு, நம்ம கற்றுக்கிற இது முக்கியமாக இந்த படைப்பாளிகள் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாடகமாக இருந்து அப்புறமா திரைக்கு இப்போது இந்த திரை மிக பெருசாக விரிவடைஞ்சிருக்கிறது நாம் அறிந்த விடயம். இப்போ மேல் நாட்டில் பார்த்திங்கன்னா படங்கள் வருது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படம், ஜேம்ஸ் கேமரான் எடுத்த படம், இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் வருது. அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவும், திரைக்கதை சரியாக அமைச்சிருப்பாங்க. வசனங்கள் உள்பட, காட்சிகள் உள்பட எல்லாமே அது நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியான படங்கள் இருக்கும். கருத்துக்களையும் சொல்லுவாங்க. வியாபார ரீதியிலையும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் டைட்டானிக், ஜேம்ஸ் கேமரான் எடுத்த படத்தை எடுத்திங்கன்னா கூட மிகப்பெரிய வெற்றி படம். அது ஒரு கப்பலில் நடக்கிற நிகழ்வை பற்றி, அந்த கப்பல் ஒரு விபத்துக்குள்ளாகி அதில் நடக்கிற விஷயங்களை தெளிவாக அந்த காதலையும் புனிதப்படுத்துகிற மாதிரி அந்த கதையும் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கு பிறகு அவதார், நிறைய படங்களை சொல்லலாம். சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லாமே மாஃபியா, போதை, கடத்தல், கொலை, நம்ப முடியாத இதெல்லாம் படத்தில் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், ஆமாம் திரையினாலே அதை மிகைப்படுத்தி மிக பிரம்மாண்டமாக காட்டுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் எதை மிகைப்படுத்தி காட்டுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொலையை மிகைப்படுத்தி காட்டுறதும், ஒரு போதை பொருள், போதை கடத்தல், அப்புறமா அந்த போதை வியாபாரிகள், அதுக்கு எதிர்ப்பான செயல்னால் மிக மிக மிகைப்படுத்தி காட்டுறது. வெளிநாட்டில் இட்டாலியில் சொல்லுவாங்க, அதாவது உலகத்திலேயே போதை பொருளுக்கு மிகப்பெரிய இடம்னா இட்டாலி சொல்லுவாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. சில இடங்கள்லாம் இருக்குது. சில இடத்துல போதைக்கே அனுமதி கொடுத்துருப்பாங்க. போதைன்னா இந்த கஞ்சாலாம் விற்கலான்னு அனுமதியே இருக்குது. அது கனடாலேயும் சட்டம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி நம்ம நாட்டில் இந்தியாவில் வரக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு 20-25 ஆண்டுகள் குறைந்தபட்சம் இந்த கொரோனாக்கு முன்னால், அதாவது இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் உள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு படம் எடுத்திருந்தால் அந்த படம் என்ன மாதிரியான படங்கள் இருந்தாலும் சரி, வியாபாரமே இல்லாத ஒரு படத்துக்கு கூட டிவி ரைட்ஸுன்னு வாங்குறதுக்கு சில ஆட்கள் இருந்தாங்க. ஏதோ ஒரு ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, டிவி ரைட்ஸு, அந்த படம் விலை போகும். குறைந்தபட்சம் 55,000, 70,000, 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் போகிற காலகட்டங்கள்லாம் இருந்தது. அதுக்குன்னு சில பேர் இருந்தாங்க. பாம்பேயை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க, ஹைதராபாத்தை சேர்ந்தவங்கலாம் இருந்தாங்க. வியாபாரிகள் இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. என்றைக்கு அமேசானோ நெட்ஃப்ளிக்ஸோ உள்ளே வந்ததோ அன்றைக்கி சனி பிடிச்சிடுச்சு திரைத்துறைக்கு. சனி பிடிச்சது மட்டும் கிடையாது, திரைத்துறையில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்களுடைய பின்புலங்கள், கதைகள்லாம் வேறு.
அதை வந்து அலசுறதுக்கான நேரங்கள் வந்து வேறு நேரத்தில் நம்ம அலசுவோம். ஆனால் இப்படி எடுக்கிற படங்களில் தான் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு, கமல்ஹாசன் நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிறாரு, அஜித் நடிக்கிறாரு, இன்னும் இப்போ கன்னடத்தில் யஷ் இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நடிக்கும் போது அவங்களுக்கு வந்து பணம் தானா குறிக்கோள்? அதாவது கலைத்தாயுடைய புதல்வர்களுக்கும் கலைத்தாயுடைய வாரிசுகளுக்கும் பணம் தானா குறிக்கோள்? என் படம் வந்து 1000 கோடி ரீச் ஆயிடுச்சு, என் படம் வந்து 1500 கோடி ரீச் ஆயிடுச்சு, அதுதானா முக்கியம்? நீங்கள் சமூகத்தில் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்து ஒரு கட்டத்துக்கு வந்து திரைத்துறையில் மகிழ்விக்க வந்து இப்போது காட்சிகளை பார்க்குறதுக்கே கூசுது. காட்சிகளை பார்க்கும்போது தலையை திருப்பிக்கணும் போல இருக்குது. வெட்டு ஜெயிலரில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒருத்தனுடைய தலையை அப்படியே சீவுறாரு. தலை அந்த பக்கம் போய் உழுவுது, முண்டம் அப்படியே நிற்கிது, அவர் சிரிக்கிறாரு. ரொம்ப கொடூர காட்சிகளை. இப்போ எனக்கே அந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வலிக்குது. நீங்கள் வேணா சொல்லலாம், டேய் நீ மூடிட்டு போடா, உனக்கு பிடிக்கலன்னா போடா, நீ காட்சியை போடலாம், என்னன்னா திட்டலாம். ஏன்னா திட்டுறவனுங்க இருந்துக்கினே இருப்பானுங்க. அவனுங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்ல. ஏன்னா அவனுங்களுக்கு சமூக அக்கறையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. அந்த மாதிரி கேடுகட்ட மனிதர்களை பற்றி நான் கவலையே படுறதில்ல. இருக்கிற கருத்தை நம்ம சொல்கிறோம். ஏன்னா வரப்போகிற தலைமுறை நீங்கள் கெட்டு சீரழிஞ்சிக்கலாம், குட்டிச்சோராக போயிருக்கலாம், என்னன்னா ஆயிருக்கலாம். ஆனால் இன்னும் சீரழிக்கிறதுக்கு இயக்குநர்களை நான் முதல் காரணமாக சொல்வேன். ஏன்னா நடிகர்கள் கால் ஷீட் கொடுத்தா தான் இவங்க போவாங்க. நடிகர்கள் வந்து நல்ல திரைக்கதையோ நல்ல கதையோ புது இயக்குநர்களோ திறமையான இயக்குநர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறதே கிடையாது. ஒருத்தன் படத்தை வெற்றி பெற்று வந்தால் உடனே அவனுக்கு முதல் நாளே சால்வை போத்திடுவாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சால் போதும். அந்த இயக்குநர்கள் மேலே சவாரி செய்கிற நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய திரைத்துறையிலையோ நம்ம விஜயகாந்துடைய திரைத்துறையிலையோ இன்னும் சில நடிகர்கள் இருக்கிறாங்க. புது இயக்குநர்களை தான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. விஜயகாந்தை பற்றி நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறேன். அவர் எத்தனை இயக்குனர் புது இயக்குநர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்துக்கிறார். யார் என்னன்னு கேட்காமலே அவங்களாம் வளர்ந்து வந்துக்கிறாங்க பெரிய அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து சினிமா வந்து அதாவது 5 கோடி 10 கோடி 100 கோடின்றது தாண்டி 500 கோடி 1000 கோடி 800 கோடி, அதில் இந்த மீடியா பங்கும் முக்கியமான பங்கு. சில பேர் இருக்கிறாங்க நல்ல நண்பர்கள், அவங்களே இதை பற்றி அவங்கெல்லாம் ரொம்ப மேன்மையானவங்க. அவங்களெல்லாம் மிகப்பெரிய இடத்துல நான் பார்க்குறேன். அதாவது மூத்த ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை பற்றி பேசும் போதே இது 700 கோடி, இது 800 கோடியை தொட்டுறோமா, இது 1000 கோடியை, இது இந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சுன்னு பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருந்தால் அதை செய்துட்டு போட்டோம், ஏதோ வாழ்க்கைக்காக தன்னுடைய பிழைப்புக்காக செய்கிறாங்கன்னலாம். ஆனால் பொறுப்புணர்ச்சியோடு பார்க்கும்போது அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் சமூக விழிப்புணர்வு இருக்குது. அப்போது இந்த சமூகத்தில் நம்ம எதை விட்டுட்டு போகிறோம்? திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனாலும் சரி, இன்றைக்கி இந்த முக்கியமாக நான் சொல்ல வர்றது லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு இயக்குனர். இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க மிகப்பெரிய இயக்குனர்னு. ஆனால் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவரை வந்து மிகப்பெரிய இயக்குனர்னு சொல்லலாம். கமல்ஹாசனை வச்சு விக்ரம்ன்ற படம் எடுக்கிறாரு. கைதின்னு ஒரு படம் எடுத்தார். கைதிலையும் அவர் வந்து மிகைப்படுத்தி அந்த ஜெயிலை அப்படியே உடச்சி ஃபுல்லாக பீரங்கி இது வரைக்கும் பயன்படுத்தாத துப்பாக்கி நவீன கருவியெல்லாம் பயன்படுத்தியிருப்பார். ஒரு விதத்தில் அவர் நம்ப வச்சார். அந்த படத்தில் வெற்றி பெற்றார், பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம், கமல்ஹாசன், அதில் பகத் பசீல், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் சூர்யா, 4 நடிகர்கள் இருந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுறாங்க. ஹைப் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி. நான் கேட்குற கேள்வி, இந்தியாவிலே எந்த இடத்துல அந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடந்துட்டுருக்குது? கடைசியில் சூர்யா வந்து கத்தியில் வெட்டுற மாதிரி ஒரு காட்சியை காட்டு, ரத்தம் தெரிக்க அந்த படம் அடுத்த பாட்டுக்கு போதும். அதெல்லாம் பார்க்கும்போது சகிக்கவே முடியல. நல்ல வேலை பல நல்ல இயக்குநர்கள்லாம் உயிரோடு இல்லை. தமிழில் வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க பேரெலாம் நான் வந்து சொன்னால் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. அவன் பார்க்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான பார்வை. இதுக்கு இந்த இயக்குநர்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாறுபடணும், நல்ல படங்கள் வரணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருந்தாலும் அதுக்கான முயற்சியை நான் எடுத்துகிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்குது. நம்ம வாழ்கிற காலத்திலேயே திரைத்துறையில் ஏதாவது செய்யணும், அதை நல்ல முறையில் செய்யணும், அது நல்ல பதிவாக கொடுக்கணும். யாரை கேட்டாலும் ட்ரெண்டு இப்படி தான் போயின்னு இருக்குது. ஒன்று கொலை கொலை கொலை, வெட்டு குத்து கத்தி சுற்றி இப்படி போகுது. அதை விட்டால் பேய், விதவிதமான பேய்கள். அதில் ஒரு தம்பி வந்தார், நான் ஒரு படம் இயக்க போகிறாரு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக, அவருடைய முகத்தில் ஒரு கலை இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார், ரொம்ப துள்ளி விளையாடுற மாதிரி ஒரு இது கொண்டவர். இப்போ 4 வருஷத்தில் அவருக்கு வயசே இப்போ 25 தான். அவர் அன்றைக்கி வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆகி முகம்லாம் இறுகி போய் மனசு ரொம்ப கவலை அடைந்த மாதிரி அவர் காட்சி அடித்தார். நான் கேட்டேன், என்ன தம்பி என்ன எப்படி ஆகிட்டேன்னா,
அதுக்கு முன்னால் நான் என்ன கேட்டேன்னா அவர்கிட்ட, தம்பி என்ன பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் எடுத்துன்னுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போது இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் எடுக்கும் போது அது உள்ள நடக்கிற விஷயங்களை இவரே அதை யோசித்து கதை எழுதோ இவரே பாதிக்கப்பட்டதை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ தான் சொன்னேன், தம்பி நான் 4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்து வேறு, இப்போ பார்த்தீங்கன்னா நீ சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகின்னு வர. ஏன்னா அந்த கதைக்குள்ளே நீ அவ்வளோ ட்ராவல் ஆகும்போது அதை யோசிக்கும் போது இல்லாத ஒன்றை தலையை ஒடிச்சுக்கிற. ஏன்னா மக்கள் இதை தான் விரும்ப போகிறாங்க, இதை தான் ரசிக்க போகிறாங்க, இதை தான் வெற்றி படமாக கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு உத்வேகம். ஏன்னா திரைத்துறையில் அந்தளவுக்கு பேய் இயக்குநர்களுடைய ஆட்டம் அதிகமாக வந்துடுச்சு. அதே மாதிரி பேய் இயக்குநர்களுடைய தொடக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு 2-3 நல்ல விஷயத்தை மலையாளத்தில் ஆரம்பித்து தமிழ்நாடுக்கு வந்து இந்தியா முழுக்க பரவி இருக்குது. ஹாலிவுட்டில் சில படங்கள்லாம் வந்திருக்கு, பேய் படம் வந்து மறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் வந்து பேய்கள் ஆட்டம். அது இல்லாமல் சில பேர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு இன்னொருத்தரை வந்து குறைவாக மதிப்பிட்டு பேசுகிற பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே தாண்டி நான் வேண்டுகோளை மறுபடியும் வைக்கிறது, நல்ல இயக்குநர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து திரைத்துறையை சார்ந்த இடத்துல தெருவில் அலைஞ்சிருக்கிறாங்க. இதில் பேய் கதையும் கொலை கதையும் வச்சுங்கிற இயக்குநர்கள்லாம் நான் வந்து அவங்களெல்லாம் நான் புறக்கணிக்கிறேன். அவங்கள பற்றி நான் பேச விருப்பப்படல. ஏன்னா ஒரு கொலை என்ன ஒன்று ட்ரெண்ட் செட்டர் மாதிரி கொலை போதை மாஃபியா. முக்கியமாக வந்து சினிமாவில் இந்த மாதிரி கதைகள் ஒழியணும். சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டுன்னு முதல் சொல்லுவாங்க, இப்போ சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்ன்றாங்க. அது ஒரு கேடுகட்ட நிலையில் போய் நிற்கிது. ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கே யாருமே இல்லை. இதில் முக்கியமாக பெரிய நடிகர்கள் நடிக்கிற அத்தனை படங்களுக்கும் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நான் எல்லாரையும் கண்டிக்கிறேன். ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் யாரெல்லாம் இந்த மாதிரி படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்குறாங்களோ அவங்கள எல்லாருமே கண்டிக்கிறேன். என்னுடைய 2 படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்பட்டது. ஒரு படம் தடையாயிடுச்சு, இன்னொரு படத்துக்கு வந்து பல பிரச்சனைகள் இன்னும் நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு நடக்கிற எல்லா காரணத்துக்கும் இவங்களும் ஒரு மூல காரணம். சுற்றி எடுத்து அடித்து தலை சிதறி ரத்தம் கொட்டினாலும் யூஏ சர்டிஃபிகேட்டான். நான் ஒரு தணிக்கை அதிகாரிகிட்ட பேசினேன், அமெரிக்காவில் இருக்கும்போது கால் பண்ணி பேசினேன். என்ன சார் இதுக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறீங்களே, எப்படி கொடுத்தேன்? அதுக்கு அவர் உங்களுக்கு புரிதல் இல்லைனாரு. அவன் ஒரு மடையன், அவனுக்கு என்னோட வயசு கம்மி தான். இவன் சொல்கிறதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நான் தப்பாக நினைக்க மாட்டேன், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. அந்த மடையன் இன்றைக்கி அந்த மடையங்களால் எத்தனையோ சின்ன தயாரிப்பாளர்கள் கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும். இவனுக்கு கொடுக்குற தொல்லைகள் வந்து மிக அதிகம். யார்? சின்ன தயாரிப்பாளர்களுக்கு. ஆனால் அதே பெரிய தயாரிப்பாளருக்கும் பெரிய நடிகர்களுக்கும் யூஏ சர்டிஃபிகேட். நீ தலையை வெட்டு, நீ கழுத்தை வெட்டு, எதை வேணாலும் வெட்டு, நீ எதை வேணாலும் காட்டு, யூஏ கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அப்பா அம்மாவும் இந்த ரசிகர் கூட்டமும் குழந்தைங்களையோ பெற்றோரையோ நம்ம ரஜினி அவர்கள் படம் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம், விஜயோட படம் குடும்பத்தோடு போய் பார்க்கலான்னா ரத்தம் தெரிக்கும். பணம் தானே குறிக்கோள் உங்களுக்கு. இன்னும் என்ன சம்பாதிக்க போகிறீங்க? மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் இருந்தார். ஒவ்வொரு படத்துலேயும் கவிஞர் கண்ணதாசனையும் வாலியும் வச்சு ஒரு பாடல்கள் வரியிலேயே சில விஷயங்களை சொல்லியிருப்பார். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற அலப்பறை கூத்து தாங்க முடியலடா சாமி. என்னுடைய இது தொடர்ந்து நான் பேசுவேன் இன்னும் விரிவாக ஒவ்வொரு சப்ஜெக்டும். நீங்கள் யாராவது கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இன்னி படம் எடுக்க போகிற இயக்குநர்களுக்கும் படம் எடுக்க போகிற தயாரிப்பாளர்களுக்கும் ஏதாவது என் சார்பில் உதவி வேணும்னா எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. இந்தியாவில் நான் மட்டும்தான் தணிக்கை சான்றிதழ் சிபிஎஃப்சி சென்சார் போர்டு அதுக்கு வந்து அதிகமான முறை போனவன். அதாவது கர்நாடகா சென்சார், ஆந்திரா சென்சாரு, தமிழ்நாடு சென்சாரு, பாம்பே சென்சாரு, டெல்லி சென்சாரு, எஃப்கேட், அப்புறமா நீதிமன்றம், இது வரைக்கும் எல்லா இதையும் சந்தித்து வந்த ஒரே ஒரு நபர்னால் நான் தான். எந்த இயக்குனருக்குமே கண்டிப்பாக தெரியாது. அவங்க வந்து மீடியேட்டர் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்காங்க. நேரடியாக நான் எல்லா வழக்குக்கும் எல்லா தணிக்கை சான்றிதழ் இதுக்கும் நேரடியாக போய் சந்திச்சுக்கிறேன். இப்போவும் தொடர்ந்து அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன். ஏன்னா எவன் ஒருத்தன் நியாயத்தை பேசுகிறானோ, எவன் ஒருத்தன் நீதியை பேசுகிறானோ அவனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும். அதை விட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கேன்.